அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி உடைய 8 சீரீஸ் இந்தியாவில் வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. பட் இதோட 5G வேரியன்ட் பற்றின தகவல் வெளியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துலாம். ஜியோடைய டேட்டா ப்ரைஸ் ஹைக் பற்றியும் டீட்டெயில்ஸ் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 483ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஆப்பிள் மேலே மறுபடியும் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து லாசூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி யூஎஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 7 ஸ்டேட்ஸ், கலிஃபோர்னியா, நியூயார்க், நியூ ஜெர்சின்னு 7 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து லாசூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இவங்க லான்ச் பண்ணியிருந்த மேக்புக்கில் இருக்கக்கூடிய கீபோர்டு இஷ்யூ. இந்த மேக்புக்கில் வந்து கீபோர்டு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கீபோர்ட் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு இது ஒர்க்கே ஆகலை. அதாவது அவங்க லாங் ப்ரெஸ் பண்ணாலும் டைப் பண்ணாலும் வந்து ஆல்ஃபபெட்ஸே டைப் ஆகாமல் வந்து பெரிய இஷ்யூ இருந்தது. இந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியும் ஆப்பிள் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால தான் இந்த லாசூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஃபினிஷ் ஆகும்போது வந்து ஆப்பிள் எல்லா மேக்புக் ஓனர்ஸ்க்கும் வந்து அதுக்கான ப்ரைஸ் மணி வந்து திரும்ப தரணும். அதுதான் வந்து இங்கே ஃபைனாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இலான் மஸ்குடைய லேட்டஸ்ட் ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் நவ் பை அ டெஸ்லா வித் பிட்காயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா பிட்காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யூஎஸில் டெஸ்லா, அதாவது இலான் மஸ்க் வந்து ரீசெண்டாக பிட்காயினில் வந்து நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட யுனைடெட் ஸ்டேட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்இசி இவங்க கிட்ட இருந்து வந்து பெர்மிஷன் வாங்கி இனிமேல் வந்து டெஸ்லா வந்து பிட்காயின் கொடுத்தே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிட்காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சியாகவே இவங்க டிஜிட்டலில் சேவ் பண்ணி வச்சுப்பாங்களே தவிர இதை வந்து வேறு ஏதாவது கரன்சி, ஏதாவது ஃபியட் கரன்சி இல்லை வேறு கரன்சியை இவங்க மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா பிட்காயின் மட்டும் இல்லை மற்ற கிரிப்டோ கரன்சியுடைய வேல்யூவும் அதிகமாகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்கு. பட் இந்த பிட்காயினை இந்தியாவில் பேன் பண்ண போறதாகவும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இந்தியாவில் கோவிடுடைய செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி வந்து தினமும் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி வேக்சினேஷன் ப்ராசஸ் தான். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ணுற வகையில் ஊபரும் வந்து அவங்க தரப்புலேருந்து ஃப்ரீ டிரைவ் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு வந்து ஃப்ரீ டிரைவ் டு வேக்சினேஷன் சென்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது வேக்சினேஷன் சென்டர் போயிட்டு வேக்சினேஷன் போட்டுக்கணும் அப்படிங்கும்போது ஊபரில் வந்து இப்போ ஃப்ரீ டிரைவிங் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை வேக்சினேஷன் சென்டர் போடணும்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து புதுசாக ஆக்சஸ் எம்எஸ்சி கோட்ஸ் வந்து டாட் கொடுத்ததா தகவல் வேலையாக இருக்குது. ஸோ ஆக்சஸ் எம்எஸ்சி கோட்ஸ் அப்படின்னா வந்து புது நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ஷார்ட்டேஜாக இருந்தால் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து டாட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி ஆக்சஸ் எம்எஸ்சி கோட்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த நம்பர் கீழே வந்து மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து அதாவது புது சிம் கார்ட்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஜியோக்கு கிடைச்சிருக்க ஆக்சஸ் எம்எஸ்சி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93290, அதுக்கப்புறம் 93299. ஸோ இதில் ஸ்டார்டிங் ஆகி இதுக்கப்புறம் மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து இவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து மத்திய பிரதேஷில் புது நம்பர்ஸ்க்காக ஜியோ அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ டாட்டோ அதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை ரிலையன்ஸ் ஜியோ தான் இந்தியாவிலே வந்து கம்மி விலையில் டேட்டா கொடுக்குறாங்க மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோவும் அவங்களுடைய டேட்டா ப்ரைஸஸை வந்து அதிகப்படுத்த போகிறதா தகவல் வேலையாக இருக்குது. ஸோ எப்போ அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக கிடையாது. இன்னிலேருந்து ஒரு 8 மாதம், இன்னும் சொல்ல போனால் 2021 முடியும் போது வந்து இவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டேட்டா வேல்யூலேருந்து 10% இவங்க அதிகம் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இது ஃபைனலைஸ் ஆச்சுன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஏன்னா ரிலையன்ஸோடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் குறையிறதுனால இதை வந்து 6 மாதம் கழிச்சு தான் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் தெரியுது. ஒருவேளை ரிலையன்ஸ் ஜியோ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏர்டெல் அண்ட் வோடஃபோனும் அவங்களுடைய டேட்டா ப்ரைஸஸ் அதிகப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு. வாட்ஸ்அப் மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் மூவ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வாட்ஸ்அப் உடைய டேட்டா பிரைவசி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலா எல்லா கண்ட்ரீஸ்லையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. பட் யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி வந்து வாட்ஸ்அப் உடைய பிரைவசி பாலிசி கொண்டு வர முடியாது அப்படின்னு கிளியரா கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப்பும் அங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வாட்ஸ்அப் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட் டிசப்பியரிங் போட்டோஸ்ல ஒர்க் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருந்தாங்க. மியூட் ஆடியோ இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யூரோப்பியன் யூசர்ஸ்க்கு மட்டும் இந்த அப்டேட் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து அந்த யூசர்ஸ்க்கு மட்டும் எந்த அப்டேட்டும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ வாட்ஸ்அப் அவங்களுடைய ஸ்மார்ட் மூவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரியல்மி ஜிடி நியோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்ச் 31 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. இது மீடியாடெக் உடைய புது சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல இன்னொரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைனாவில் மார்ச் 31 அன்னைக்கு லான்ச் ஆனதுக்கப்புறம் இது இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக பிஸ் சர்டிஃபிகேஷனில் இதோட மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX 303. இந்த மாடல் நம்பரோட இந்தியாவில் கூடிய விரைவில் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரியல்மி கொடுக்குற அதே பேக் பேனல் மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேரியண்ட் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரியல்மி வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல் வேரியன்ட்ஸ் இல்லாமல் வந்து ஒரு நீட் மேட் ஃபினிஷில் இவங்க கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரியல்மி ஜிடி நியோ இந்த அவுட்லுக்கோட கூடிய விரைவில் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோவுடைய சப் பிராண்ட் கீழே iQOO 7 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ iQOO 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 888 வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். அதே அவுட்லுக் அதே ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இந்தியாவிலையும் லான்ச் ஆகுது. பட் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus 9 Pro விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. OnePlus 9 Pro ரெண்டுமே ஸ்னாப் டிராகன் 888ல ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டார்டிங் ப்ரைஸே உங்களுக்கு 50,000 அப்படிங்கும்போது உங்களுக்கு iQOO 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் அப்ராக்சிமேட்டாக 40,000க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து ஒரு 1000-2000 ரூபாய் அதிகம்னால வந்து அரௌண்ட் 40,000 கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ iQOO 7 வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 888ல OnePlus 9 சீரீஸை விட கொஞ்சம் கம்மி விலையில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. HMD குளோபல் நோக்கியா வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களுடைய எக்ஸ் சீரீஸில் லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது நோக்கியா X20 இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். கீக் பெஞ்ச் லிஸ்டிங் பார்க்கும்போது இது ஸ்னாப் டிராகன் 480 அதையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை ரிவீல் ஆயிருக்கு. யூரோப்பில் இது ஸ்னாப் டிராகன் 480ல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ யூரோப்பியன் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விட அதிகமாக தான் இருக்கும். பட் 30,000 ஸ்னாப் டிராகன் 480க்கு வந்து ரொம்பவே அதிகமாக தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலும் பரவாயில்ல வரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது நோக்கியாவுடைய X20. இந்தியாவில் லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி F62 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாலையும் 10 சர்டிஃபிகேஷனல் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே இதோட மாடல் நம்பர் அண்ட் மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F52 5G இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4G வேரியண்ட்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் சைனாவில் F52 இந்த பேரில் ஒரு 5G வேரியண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் சிப்செட் எல்லாமே வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண அதே மாதிரி தான். ஸோ சைனாவில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே சாம்சங் கேலக்ஸி F52 ஒரு 5G வேரியண்ட்டாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மி 8 சீரீஸ் ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. நம்ம பார்த்த அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ ரியல்மி 7 சீரீஸ்லேருந்து 8 சீரீஸில் பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரியல்மி 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G95 குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் AMOLED பேனல் பஞ்ச் ஹோல் நாச் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 14,999க்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 15,999க்கும் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 16,999க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரியல்மி 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட் வந்து 108 மெகா பிக்சல் ஸ்னாப் டிராகன் 720Gல இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 17,999, அதே 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,999. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 25 மார்ச் அதாவது இன்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் சேல் அவைலபிளாக இருக்குது. இதில் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ICICI பேங்க் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா 10% ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியுடைய 8 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக. பட் இதில் அதாவது ரியல்மி 8ல வந்து ஒரு 5G வேரியண்ட்டும் வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஏன்னா இதோட மாடல் நம்பர் ரியல்மி 8லேருந்து அதே மாடல் நம்பரோட வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் 5G அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. IMEI நம்பர் சர்டிஃபிகேஷன்லேயும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே 2 இடத்துல லிஸ்டிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல்மி 8 Proல 5G வருதா இல்லையான்னு தெரியல. பட் ரியல்மி 8ல ஒரு 5G வேரியண்ட் வந்து இங்கே லிஸ்டிங்காக இருக்கிறதுனால கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ரியல்மி 8 சீரிஸ் லான்ச் இவெண்ட்டில் ஃபைனலாக வந்து ஹவ் அபவுட் அ 5G அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருந்தாங்க. இதை அடுத்து ரியல்மி 8 சீரிஸில் 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய Mi 11 Lite
லைட் இதில் 4G அண்ட் 5G ரெண்டு வேரியண்ட்ஸும் வந்து நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவில் 4G கொண்டு வருவாங்களா இல்லை 5G கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் இதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 732Gயில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765Gயில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி ரெண்டுமே AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 ஒரு ஸ்லீக் அவுட்லுக்கோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Mi 11 லைட் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஷாமி கூடிய விரைவில் அவங்களுடைய Mi 11 சீரிஸ் வந்து குளோபலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க என்ன டேக்லைன் கீழே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கிங்ஸ் இந்த டேக்லைன் கீழே என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுக்க போகிறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் சாம்சங்குடைய ஐசோசெல் GN2 சென்சார்ஸ் யூஸ் பண்ண போகிறதா சமயம் தகவல் வெளியாக இருக்குது. ஸோ Mi 11 உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். சாம்சங் உடைய F62 எந்த பேரில் ரீபிராண்ட் ஆகி சைனாவில் லான்ச் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே வந்து டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் 4.5 Gbps. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சிரஞ்சீவி. கங்க்ராச்சுலேஷன் சிரஞ்சீவி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.